எந்த துன்பங்கள் வந்துட்ட போதும் தொடர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மக்கள் மீதும் இம்மையிலே இறைவனுடைய திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தையும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வெடிதோடத்துமாக இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்கம் மக்கள் மன்றத்தில கூடுதல் குறைவின்றி ஒளிவுமுறையின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொள்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் தெரிகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ஒரு நாள் மரணித்து போகிறார்கள். அப்படி மரணிக்கின்ற பொழுது அவர்களுடைய இறுதி வாழ்க்கை, அவர்களுடைய முடிவு இவையெல்லாம் நன்மையை கொண்டு அமையுமானால் அது நிச்சயம் நாளை மறுமையிலே அது சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று ஒவ்வொரு மூமினை பார்த்தும் இஸ்லாம் சொல்கிறது. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நான் மரணத்தை முடிவு செய்து அதற்கு பிறகு வாழ்வை தந்து இந்த பூமியிலே நான் உலவ விட்டிருக்கிறேன். எதற்காக வேண்டி? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் சிறந்த மக்கள் என்பதை காண்பதற்காக வேண்டி, யார் அல்லாஹ்விடத்திலே பிரியமானவர்கள், திருப்தியை பெற்றவர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த பூமியிலே நாம் வாழ வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதில் எல்லாவற்றையும் தாண்டி இந்த தகுதி, இந்த அடிப்படை யாருக்கு இருக்க வேண்டும் என்றால், யார் வழிகாட்டியாக இருக்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை சொல்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறாரோ அவருக்கு அது பிரதானம் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அதனால்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ்,